ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு குறிப்பிட்ட லெவலில் சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த பர்டிகுலர் லெவல் ஆல் டைம் ஹை டூ கீழே வந்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 22,000 பக்கத்தில் வரைக்கும் சொல்லியிருப்பேன். 22,125 வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிச்சுனா மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம், ஆர்எல்ஸ் இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் நேத்திக்கான வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த கன்சால்டேஷன் பீரியட் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சாங்க. இந்த கன்சால்டேஷன் ஜோன்ஸோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போய் ஒரு சின்ன அப்சைட் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்ஸ் கன்சால்டேஷனாக இருந்தாலும் அதுக்குள்ள ட்ரேடிங் மூமெண்டம்ங்கிறது ஓப்பனிங்லேருந்து ஒரு டவுன் சைட் மூவ் அண்ட் அதுக்கப்புறமும் ஸ்டில் லாஸ்ட் மினிட்ஸில் ஒரு அப்பர் சைட் மூமெண்டம் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ஸ்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல ஒரு அப்பர் சைட் மூமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு என்ட்ரி கிடச்சி, இந்த ரெக்கவரி டைம்ல ஒரு என்ட்ரி கிடச்சி, நான் அந்த பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணால் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இந்த ரீஜன் கிட்டேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அண்ட் அகெயின் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கன்வர்ஜிங் ட்ரெண்ட் லைனும் வருது. ஸோ ரெண்டு ட்ரெண்ட் லைன்ஸ் வந்துட்டு ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகுது. எக்ஸாக்ட்லி நம்ம வந்துட்டு ஒரு ஹை டைம் ஃப்ரேம் ஆகுமா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்கு அண்ட் மேபி வந்துட்டு இதுக்கு மேலே எதுவும் பெருசாக ஹைஸ் இல்லை. ஸோ அதான் இந்த பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது இன்னையோட ஹை பக்கத்தில் ஒரு சின்ன ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த லோவர் பாயிண்ட் உடைக்கிற டைம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு தெரியுது இந்த சப்போர்ட்டுங்கிறதுனால அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை நம்ம இழுத்து ப்ரீவியஸாக விட்டோம்னா இதுவுமே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக முன்னாடி ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேலேயும் இதுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், ஸ்டாப்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்டில் இதுக்கு கீழே வந்து திருப்பி மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் கிட்ட போய் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்தாங்க, லோ டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் கேரக்டர் சேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதே தான் ஆப்போசிட் சைட்லையும் எப்போவுமே கட் ஆன உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ இந்த பாயிண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. மேலே போயிட்டு கீழே வந்து இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொடுக்கும், திருப்பி ரிவர்சலுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டெக்னிக்கலி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கடந்தால் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. பிரேக் அவுட்ல என்ட்ரி பண்ணாதீங்க. பிகாஸ் அது லிக்விடி ஸ்வீப்பாக கூட இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே ரிவர்சல்ல என்ட்ரி பண்ணுங்க, பிரேக் அவுட்ல என்ட்ரி பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் அட்வைஸ். ஸோ இதை தாண்டி பெருசா நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் டவுன் சைட் மட்டும் நம்ம பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,930 to 21,900 வரைக்கும் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம அப்பர் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது 22,050லேருந்து 22,029 வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு சைட்லையுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்பர் சைடில் கட் ஆச்சுன்னா காலும், டவுன் சைடில் கட் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி பெருசாக நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. பிகாஸ் கன்சால்டேஷன் அப்படிங்கிற காரணத்தில் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நம்ம கன்சால்டேஷன் தான். ஸோ அதனால நம்மளால பெருசா எந்த ஒரு பெரிய மூவியும் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சைடில் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் அண்ட் பேங்க் நிஃப்டியுமே ஒரு கன்சால்டேஷன் பாயிண்ட்ஸ் தான். அண்ட் நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் இந்த ரீஜன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கட் ஆனதுக்கப்புறம் இல்லை, ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கட் ஆனதுக்கப்புறம் புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிளானாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ இது கட் ஆனதுக்கப்புறம் தான் புட்டில் போகலாங்கிற பிளான். அண்ட் மார்க்கெட் இப்போ அதை கட் பண்ணி தான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கும், இந்த பாயிண்ட்ஸில் நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து மேலே போய் இந்த ஸ்டாப் லாஸஸ் ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி கீழே வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால இஃப் இன்கேஸ் இதுக்கு மேலே யாராச்சும் ஸ்டாப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி பண்ணுறா, கொஞ்சம் லேட்டர் டைம்ல என்ட்ரி பண்ணிங்கன்னா பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட நம்ம கண்டினியூ பண்ணால் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களை பார்க்குறேன். This is Karan signing off from Master Page.